पोस्टर लेके आएंगे तो मैं कार्रवाई करूंगा। संसदीय कार्य मंत्री जी या तो इनके प्रस्ताव लाइए, नहीं तो मुझे कार्रवाई करनी पड़ेगी। ये तरीका ठीक नहीं है। अध्यक्ष जी, मेरा प्रश्न कॉन्ट्रैक्चुअल टीचर्स को लेकर के है। हमने देखा है कि केंद्रीय विद्यालय और नवोदय विद्यालय में जो कॉन्ट्रैक्चुअल टीचर्स की मात्रा है वो बढ़ती ही जा रही है और इन कॉन्ट्रैक्चुअल टीचर्स की व्यवस्था दे दी है सिक्योरिटी होती है। पोस्टर लेकर जो भी आएगा, पंपलेट लेकर जो भी आएगा और ऐसी कोई भी अमर्यादित व्यवहार आचरण करेगा उसके खिलाफ कार्रवाई की जाएगी। मैं फिर आपसे आग्रह कर रहा हूं, प्लीज सर, कॉन्ट्रैक्चुअल टीचर्स के पास जॉब सिक्योरिटी ना होने की बात। सदस्यगण, प्रश्नकाल महत्वपूर्ण समय है। आप सदन चलने में सहयोग प्रदान करें। प्रश्नकाल सबका है, आपका अपना है। आप सदन चलाने में सहयोग करें, सदन आपका है। मैं शून्यकाल में आपको मौका दूंगा। सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है। सदन में अगर पोस्टर people they are talking about constitution, they are carrying the photograph of Baba Saheb Ambedkar, but their people officially makes a statement to change the constitution of India. I want the Congress president who is sitting here in the house to make very specifically clear about the Congress party. எதிர்க்கட்சியினரின் கடும் அமளி காரணமாக இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை 12 மணி வரைக்கும், மாநிலங்களவை 2 மணி வரைக்குமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட்டு கேட்கலாம். ரமேஷ்குமார், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ரமேஷ்குமார், அதாவது மக்களவை இன்று காலை தொடங்கிய உடனேயே அமளியோடு தான் தொடங்கியது. பல்வேறு விவகாரங்களை முன்வைத்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அவையிலே கூச்சல் குழப்பங்களை எழுப்பி பதாகைகளை ஏந்தியபடி அமளியில் ஈடுபட்டனர். குறிப்பிட்டு எந்த விவகாரத்திற்காக அவர்கள் கூச்சல் எழுப்பினார்கள் என்பது அந்த கூச்சலில் நமக்கு தெரியவில்லை. இருப்பினும் தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட விவகாரங்களும் அதில் அடங்கும் என்று நம்மால் யூகிக்க முடிகிறது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, நீங்கள் அவை நடைபெற வேண்டும், இது கேள்வி நேரம், உங்களுடைய இருக்கைக்கு செல்லுங்கள், பதாகைகளை ஏந்திபடி இப்படி எல்லாம் அவைக்கு வரக்கூடாது, நீங்கள் இப்படி செய்தால் நான் விசாரணைக்கு உத்தரவிட நேரிடும் என்று எல்லாம் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இருப்பினும் எதிர்கட்சி எம்பிக்களுடைய அந்த அமளி நீடித்ததால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மாநிலங்களவையில் ஆளும் கட்சி எதிர்கட்சி 2 பேருக்கும் இடையே கடும் அமளி ஏற்பட்டது. எதற்காக என்றால், கர்நாடக சட்டப்பேரவையிலே இந்த அரசின் ஒப்பந்த பணிகளில் இஸ்லாமியர்களுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய ஒரு சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆளும் கட்சி எம்பிக்கள் ஆட்சேபம் தெரிவித்து அமளியிலே ஈடுபட்டார்கள். அப்போது பேசிய மாநிலங்களவை முன்னவர் JP நட்டா, அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சாசனத்தில் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அரசியல் சாசனத்தின் இடமில்லை, அது அம்பேத்கருக்கு எதிரானது, இப்படிப்பட்டவர்கள் தானா அரசியல் சாசனத்தை பாதுகாப்பது குறித்து பேசுவது, இங்கே இருக்கின்ற மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் சாசனத்தை யாராலும் முடிவுக்கு கொண்டு வர முடியாது என தெரிவித்தார். இந்த விவகாரத்தை முன்வைத்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளிடையே கடும் அமளியும் வாக்குவாதமும் ஏற்பட்டதால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.